உன் ஜென்ம எதிரியான என்ன கொல்ல எத்தனை திட்டம் போட்ட, யார் யார் கூடலாம் கூட்டு சேர்ந்த. இனி உனக்கு ஒரு கஷ்டமும் வேண்டாம், உனக்கு ஒரு சிரமமும் வைக்கல. நீ தாராளமா என்ன கொல்லலாம். ஆமா துர்முகா, என்ன கொன்னுடு. ஓ, பாலாம்பிகா சதி பண்றா. பக்க பலமா யாரையோ கூட கூட்டிட்டு வந்து மறைஞ்சிருக்க சொல்லி நாடகம் ஆடுறா. அவ நம்மள கொன்னுடுவா. அதான துர்முகா உன்னோட பயம்? உன்னோட பயம் நியாயமானதுதான். எதிரிங்க கிட்ட அலட்சியமா இருக்க கூடாது, இப்படிதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா துர்முகா, நான் வணங்குற அந்த ஈஸ்வரன் மேல சத்தியமா சொல்றேன், நான் இப்போ நிராயுதபாணியா வந்திருக்கேன். எனக்கு துணையா இப்ப இங்க யாருமே வரல. என்ன நீ தாராளமா கொல்லலாம். பாலாம்பிகா, நான் கொல்ல துடிக்கிற என்னோட ஜென்ம எதிரி நீ. அது உண்மை, அது என்னைக்குமே மாற போறதில்ல. ஆனா உன்னை கொல்றதை விட எனக்கு இப்ப முக்கியமான வேற ஒரு வேலை இருக்கு. அதுக்குத்தான் நான் போயிட்டு இருக்கேன். வீணா இப்படி குறுக்க வந்து நின்னு எனக்கு இடைஞ்சல் பண்ணாத, வழிய விடு. உன்னை முட்டாள் துர்முகன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. எவளை கொல்லணும், அழிக்கணும், நிர்மூலமாக்கணும்னு துடிச்சியோ அந்த எதிரி பாலாம்பிகா இப்போ உன் முன்னால நிக்கிறா. என்ன கொல்லுன்னு நானே சொல்றேன். ஆனா நீ என்னடான்னா இப்போ சமயம் இல்லைன்னு சொல்ற. இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு வாய்க்குமா துர்முகா? இன்னைக்கு உன்னோட நாள். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. வா, வந்து தயங்காம என்ன கொல்லு. உன் இஷ்டம் போல கழுத்தை நெரிச்சோ கத்தியால குத்தியோ எப்படி வேணும்னாலும் என்ன கொல்லு. எனக்கு ஆதரவா இப்ப யாருமே இல்ல. சித்தர் இருந்தாரு, ருத்ரனும் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் தேவி கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க. வழிகாட்ட சித்தர் இல்லாம ருத்ரனும் இல்லாம நான் இன்னைக்கு தனி மரமா அனாதையா நிக்கிறேன். கையில இருந்த லிங்கம் எல்லாம் பறி போயிடுச்சு. அந்த தேவி திருடிட்டு போயிட்டா. என்னோட நம்பிக்கை, கனவு எல்லாம் கலைஞ்சிருச்சு. இனியும் உன் கூட சண்டை போடுற சக்தி எனக்கு இல்ல. அதனாலதான் வாழ்க்கையே வெறுத்து போய் உன் முன்னால வந்து நிக்கிறேன். என் கதையை முடிச்சிரு துர்முகா. அப்படி வா வழிக்கு. இப்ப விஷயம் வெளியே வந்துருச்சே. உன்கிட்ட இருந்து திருடிட்டு போன லிங்கங்கள் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு நம்பிக்கை இல்ல. அதனால நீ உயிரை விட துணிஞ்சிட்ட. உன்கிட்ட தான் இப்ப லிங்கங்கள் இல்லையே, அப்புறம் நான் எதுக்காக உன்னை கொல்லணும்? எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சியா? நான் இப்ப போறதே அந்த லிங்கங்களை எடுக்கிறதுக்காகத்தான். தேவி கிட்ட போய் புகழ் பாடி கையேந்தி சரணாகதி அடைஞ்சிட்டனா அவ அந்த லிங்கங்களை எனக்கு கொடுத்துடுவான். ஓ, அந்த எண்ணத்தோட தான் நீ போயிட்டு இருக்கியா? அதுக்குதான் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கியா? மறுபடியும் மறுபடியும் நீ முட்டாள்னு நிரூபிக்கிற துர்முகா. நீ போறது தேவிய தேடி இல்ல, உன்னோட விதிய தேடி. சாக தயாரா நிராயுத பாணியா உன் முன்னால வந்து நிக்கிறவ நான் சாகல. ஆனா வாழ்வோங்கிற எண்ணத்தோட நிராயுத பாணியா அந்த தேவி முன்னால போய் நிக்க போற நீ வாழ போறதில்ல, சாகதான் போற. ஆமா துர்முகா, தேவி நிச்சயமா உன்னை கொன்னுடுவா. இல்ல இல்ல இல்ல, தேவி என்ன கொல்ல மாட்டா, நிச்சயமா கொல்ல மாட்டா. நீ போய் சொல்ற. நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? உன் கையால சாக துணிஞ்சு வந்தவ நான் உன்கிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம்? நான் உன்னோட ஜென்ம எதிரியா இருந்தாலும் நான் நல்லவ, அது உன் மனசாட்சிக்கும் தெரியும். நான் நல்ல நோக்கத்துக்காக நியாயத்துக்காக நிக்கிறவ. ஆனா அந்த தேவி அப்படி இல்ல, கெட்டவ. அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற கெட்ட சக்தி. நிச்சயம் அவ உன்னை கொல்லாம விட மாட்டா. அவ முன்னால போய் நின்னா நீ சாகுறது உறுதி. இல்ல 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 இல்ல, என் தேவிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் சரணடைறேன்னு போய் நின்னா என் தேவி என்ன எதுவும் பண்ண மாட்டா. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? உன் விருப்பப்படியே நீ தேவிய தேடி போ. சரணடைய வந்தா உயிரோட விடணும், அது யுத்த தர்மம். அதர்ம நாயகி உன்னை உயிரோட விடுவாளா இல்லையான்னு அங்க போனாலே அது உனக்கே தெரியும். நிறுத்து. தேவி கையால நான் செத்தேனா
உன் எதிரி ஒழிஞ்சான்னு நீ சந்தோஷப்படலாமே. எதுக்காக தேவி கிட்ட போக வேண்டான்னு நீ என்ன எச்சரிக்கிற? எப்பவோ கேட்டிருக்க வேண்டிய கேள்வி இப்பவாவது கேட்டியே. துருமுகா, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. லிங்கங்கள் உனக்கும் வேணும், எனக்கும் வேணும். ஆனா தேவிக்கு அது தேவையில்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வெறும் கல்லு. நீ சரணடைய போனா உன்னையும் கொன்னுடுவா, அந்த லிங்கங்களையும் தூக்கி எறிஞ்சிடுவா. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், தேவி கிட்ட நீ சரணடையவும் போகாத, சமாதானமாவும் போகாத. சண்டைக்கு போ, அவளை கொன்னு அந்த லிங்கங்களை கைப்பற்று. லிங்கங்கள் உன் கைக்கு கிடைச்சா நான் உன்னை விட மாட்டேன். உன்கிட்ட இருந்த அந்த லிங்கங்களை நான் அடைய பார்ப்பேன். அந்த நிமிஷத்துல இருந்து மறுபடியும் உனக்கும் எனக்கும் யுத்தம் ஆரம்பமாயிடும். என்னால தேவியை கொல்ல முடியும்னா நீங்களே அவளை கொல்லலாமேன்னு நீ கேட்கலாம். உன்னாலே முடியும்னா எங்களாலையும் முடியும். ஆனா சித்தரோ ருத்ரனோ நானோ தீய சக்திகள் உட்பட எந்த உயிரையும் கொல்ல மாட்டோம். அப்படி இருந்தா உன்னை என்னைக்கும் நாங்க கொண்டு இருப்போமே. உன்னை திருத்த தானே பார்த்தோம். நீ இப்ப என்னதான் சொல்ல வர? உன் கையால சாக வந்த நான் சொல்ல என்ன இருக்கு? நான் சொல்ல சொல்ல கேட்காம தேவியை தேடி போறதுன்னு முடிவெடுத்துட்ட. தாராளமா போ. நிச்சயம் உனக்கு வரவேற்பும் மரியாதையும் பலமா இருக்கும். பலிபீடத்துக்கு கொண்டு போற ஆட்டுக்கு கொடுக்கற மரியாதை அது. உன் தலைவிதி அவ்வளவுதானா? அங்கேயே நீ உயிரை விடு. இல்ல தேவியோட உண்மையான நோக்கம் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சா நீ அங்கிருந்து தப்பிச்சு வா. நீ வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். உனக்காக காத்துட்டு இருப்பேன். கணவன் மனைவியா பேரளவில் மட்டும் இருப்போம். நமக்குள்ள வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம். ஆமா மல்லி, பாலாம்பிகா பஞ்சலிங்க கோயில் கட்டுற வரைக்கும் நமக்குள்ள தாம்பத்தியம் வேண்டாம். என்னம்மா நடுஜாம ஆகுது? ஊரே தூங்கிடுச்சு, நீங்க இன்னும் தூங்கலையா? எதுக்கு வெட்டிய முழிச்சிட்டு இருக்கீங்க? போங்க, போய் படுத்து தூங்குங்க. அம்மா, உங்களை தான் சொன்னது காதுல விழலையா? என்ன நின்னுட்டே தூங்குறீங்களா? படுத்தா அந்த பாழா போன தூக்கம் வந்தாதானே, வரமாட்டேங்குதே. அம்மா, மனசுக்கு முதல்ல நிம்மதி வேணும். பணம், காசு, வசதி, வாய்ப்பு இதெல்லாம் அப்புறம். நிம்மதி இருந்தா காலை நீட்டி கட்டாந்தரையில படுத்தா கூட அடுத்த நிமிஷம் தூக்கம் தன்னால வரும். ஆனா மனசுல ஏதாவது வருத்தமோ பாரமோ கஷ்டமோ இருந்தா பஞ்சு மெத்தையில சொகுசா படுத்தாலும் ஒரு பொட்டு கூட தூக்கம் வராது. அது சரிமா, உங்களுக்கு என்ன கவலை வருத்தம்? இருந்தது ஒரே ஒரு பெரிய பொறுப்பு, கடமை இருந்தது. பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பு. அந்த சுமையும் இப்ப இறங்கிடுச்சே. பொண்ணு ஆசைப்பட்டவரையே அவங்களுக்கு கட்டி வச்சிட்டீங்க. இப்ப உங்க கடமையும் முடிஞ்சிடுச்சு. கண்ணை மூடினா தூக்கம் தன்னால வரும். போங்க, போய் படுங்க. வீணா கண்ணை முழிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. நீலகண்டா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு நிஜமா நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையேப்பா. கல்யாணம் பண்ணி வைக்கிறது கடமை மட்டும் கிடையாது, அதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. அந்த கல்யாணத்து மூலம் நம்ம வம்சம் தழைக்க வேண்டாமா? தலைமுறை தலைமுறைய தொடர வேண்டாமா? அதுக்கு என்னம்மா, இதோ மல்லிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியவோ பெத்து தர போறாங்க. நீங்க பாட்டி ஆயிடுவீங்க. அப்புறம் அந்த குழந்தை பெருசா வளர்ந்து அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகி உங்க வம்சம் வாழையடி வாழையா தழைக்கத்தானே போகுது. என் வம்சம் தழைக்காது, அதுக்கு வழியே இல்ல.
என் பொண்ணுக்கு குழந்தைய பிறக்காது நீலகண்டா, பிறக்கவே பிறக்காது. என்னம்மா சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னு சித்தரையும் ருத்ரனையும் கஷ்டப்படுத்தினதுக்கு என் பொண்ணு பிராயச்சித்தம் பண்றாளாம். பாலாம்பிகா அந்த பஞ்சலிங்க கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எந்த சந்தோஷமும் கிடையாதான். அவதான் அப்படி பேசுறான்னா, ஆமா நீ சொல்றதான் சரி, நீ சொல்ற மாதிரியே நமக்குள்ள எந்த தாம்பத்தியமும் வேண்டான்னு மாப்பிள்ள குருவும் அவளுக்கு ஒத்து உதுறாரே நீலகண்டா. முதலிரவு வரையில 2 பேரும் பேசி முடிவெடுத்தது நானே என் காதால கேட்டேன். அப்போ பெத்தவ மனசு எப்படி இருக்கும் சொல்லு? நாள் பூரா மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கிறேன் நானு. இதையே நினைச்சிட்டு போய் படுத்தா எப்படி தூக்கம் வரும்? நீயே சொல்லு நீலகண்டா, எப்படி தூக்கம் வரும்? ஓஹோ, மல்லியும் குருவும் இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்காங்களா? அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு அதுதான் வருத்தமா? வருத்தப்படாம வேற என்ன பண்ண முடியும்? சித்தர் மேலையும் பாலாம்பிகை மேலையும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. நான் கும்பிடுற சாமிக்கு மேல அவங்கள சரிசமமா வச்சு பாக்குறேன். ஆனா அவங்க லட்சியம் என்ன சாதாரணமானதா? இன்னைக்கும் நாளைக்குள்ள நிறைவேறிடுமா? எத்தனை வருஷம் போராட வேண்டி இருக்குமோ? இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாதா? இல்ல அந்த குருவுக்கு தான் தெரியாதா? ஏதாவது கோயில் குளத்துக்கு வேண்டிக்கலாம், விரதம் இருக்கலாம். இப்படி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறது பெத்த வயிறு பத்தி எரியுது நீலகண்டா. அம்மா, உங்க மன கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன் சித்தர் சாமி கூட இத தப்புன்னு தான் சொல்லுவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாம இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம், சரியா? அம்மா, நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். நாம இத சரி பண்ணிடலாம். அவங்க மனச மாத்தி அவங்கள உண்மையான புருஷன் பொண்டாட்டியா குடும்பம் நடத்த வைப்போம். நீலகண்டா, இது முடியுமா? நடக்குமா? ஏன் நடக்காது? நிச்சயமா நடக்குமா. எப்படி? எப்படின்னு கேட்டா, நெருக்கடி வந்தா தாமா ஏதாவது ஒரு வழியும் தீர்வும் வரும். பாலாம்பிகா அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வரவே முடியாத சித்தர் சாமியையும் என் குருநாதரையும் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இங்க வர வைக்கலையா? அதே போல உங்க பொண்ணுக்கும் ஒரு வழி பிறக்கும். தேவையில்லாதத மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க போய் கண்ணை மூடி படுங்க, தூக்கம் தன்னால வரும். போங்கம்மா, போய் படுங்க, போங்க. சித்தரின் குருவே வணக்கம். நான் சிவதூதன் பூதநாதன். என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். பூதநாதருக்கு என்னோட வணக்கமும் ஆசீர்வாதமும்.
பெரிய பொறுப்பையும் கடமையையும் முடிச்சிட்ட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் உங்க முகத்துல பார்க்கறேன். உண்மைதான். பாலாம்பிகா கோவில் கட்ட தேவையான பஞ்சலிங்கங்களை அந்த பாதகி தேவி கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தா. ஒரு வழியா அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பத்திரப்படுத்திட்டேன். இப்போ கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. நான் கூட அந்த தேவியோட சக்தியை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். ஆனா அவ உங்களையே இப்படி கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டாளே. இல்ல பூதநாதரே, அவ சக்தி என்னை கட்டுப்படுத்த முடியாது. பிரபஞ்ச மகாசக்தி கிட்ட அவ வாங்கின வரம் பாலாம்பிகா, சித்தர், ருத்ரன் இவங்களை மனசுல வச்சுதான். அதனால அவங்க 3 பேர் விஷயத்திலையும் தேவிக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. நான் வேணும்னே தான் அவளுக்கு பணிஞ்சு போய் அவ கூட கைதியா போனேன். ஏன்னா அப்போ எனக்கு அவ யாருன்னு தெரியாது. யார் அவ நோக்கம் என்ன, ஏன் பாலாம்பிகாவுக்கு எதிராக இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு. கூடவே காணாம போன லிங்கங்களை மீட்க வேண்டிய பொறுப்பும் இருந்துச்சு. அதனால தான் அவகிட்ட கைதியான. அந்த புற்றுக்குள்ளையும் அடைஞ்சு கிடந்த சமயம் பார்த்து இதோ அந்த லிங்கங்களை எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சாதுரியமா சாமர்த்தியமா தான் நடந்திருக்கீங்க. ஆமா, கடைசி வரைக்கும் இந்த கோலத்திலேயேவா இருக்க போறீங்க? ஏன் இந்த உருவத்துக்கு என்ன, இது நல்லா இல்லையா? இந்த உருவத்துல நான் அழகாத்தானே இருக்கேன். வேணா இப்படி மாறிட்டோமா? இந்த கோலம் எப்படி இருக்கு? பிடிக்கலையா? இது வேண்டானா இன்னொன்னு பண்ணலாம். இதோ இங்க பாருங்க. இந்த உருவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா போதநாதரே? சரி, இங்க பாருங்க. என்ன பூதநாதரே, என்ன பார்க்க பயமா இருக்கா? சரி, வேண்டாம், நான் பழைய உருவத்துக்கே வந்துடுறேன். பூதநாதரே, இந்த உருவம் தான் எனக்கு வசதியா இருக்கு. ஏன்னா இந்த உருவத்துல நான் லிங்கங்களை கொண்டு வந்தப்போ என்னை தொடர்ந்து வந்த தேவியால என்னை கண்டுபிடிக்க முடியல. அதனால நான் இப்படியே இருந்துக்கிறேன் பூதநாதரே. லிங்கங்களை நீங்க மீட்டது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதே நேரம் சித்தரையும் ருத்ரனையும் அந்த தேவி பிடிச்சிட்டு போய் கைதியா அடிச்சு வச்சிருக்காளே. அவங்கள மீட்டு காப்பாத்தி கொண்டு வரேன்னு பாலாம்பிகா ஆவேசமா கிளம்பி போயிருக்காளே. பாலாம்பிகா சின்ன பொண்ணு, அவளால அந்த தேவி ஜெயிக்க முடியுமா? அவளுக்கு நீங்க உதவலாமே. உங்க உதவியே தேவையில்லைன்னு உங்களையே அவ உதாசீனப்படுத்திட்டு போயிட்டா. பாப்போம், எங்கிட்ட அவ உதவி கேட்டா நிச்சயம் நான் தான் அவளுக்கு உதவி செய்வேன். என்னம்மா சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? இல்லம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. சித்ரா, மல்லியோட அம்மாவுக்கு வேணுங்கிறத கேட்டு பரிமாற வேண்டியதானே? நீங்க வேற, அவங்களுக்கு பசிக்கலையா? மனசுல கவலை இருந்தா பசிக்காது. உங்களுடைய கவலை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் தானே? அதான் கல்யாணமே ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? அடுத்த வருஷம் பேரனோ பேத்தியோ பிறந்து அது கூட கொஞ்சம் விளையாட போறீங்க. என்னம்மா மல்லி, அடுத்த வருஷம் உங்க அம்மா பாட்டி ஆயிடுவாங்களா? மல்லி, குழந்தை பிறந்ததும் பாத்துக்கதான் அம்மா இருக்காங்கல்ல, அதனால 1-2 பெத்துக்காது, 10 குழந்தைங்க பெத்துக்கோ, அம்மா பாத்துப்பாங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் புதுமண தம்பதிங்க. இப்படி வீட்லயே சும்மா அடைஞ்சிருக்க வேணாம். ஒரு வாரம் அப்படியே ஊட்டி, கொடைக்கானல் இல்லனா மூணாறுன்னு எங்கேயாவது தேனிலவுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கான செலவு ஏற்பாடு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இது நான் உங்களுக்கு கல்யாண பரிசா கொடுக்கறது, சரியா? என்னம்மா, உங்க பொண்ணையும் மாப்பிளையும் தேனிலவுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரே, சந்தோஷம் தானே? இப்போ உங்களால சாப்பிட முடியுமா?
ஐயோ அம்மா எதுக்கு அழறீங்க? சித்ரா, அது ஆனந்த கண்ணீர். குரு சொல்லு, தேனிலவுக்கு எந்த ஊருக்கு போறீங்க? ஐயா, உங்க கல்யாண பரிசுக்கு ரொம்ப நன்றி. சித்தசாமியும் ருத்ரனையும் அந்த தேவி புடிச்சிட்டு போயிட்டா. இந்த நிலைமையில எங்களுக்கு தேனிலவு அவசியமா? மல்லி, அவங்கள மீட்டுக்கிட்டு வரதான் பாலாம்பிகா புறப்பட்டு போயிருக்காளே, அந்த விஷயத்த அவ பாத்துப்பா. அவ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வா நீலகண்டா, என்ன காலையில இருந்து உன் ஆளையே காணோம்? கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரி, புது மனுஷன் நீயே சொல்லு. இவங்களை தேனிலவுக்கு போக சொன்னா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நல்ல காரணம் சொல்றாங்க. ருத்ரனையும் சித்திரையும் தேவி புடிச்சிட்டு போயிட்டாலாம். இந்த நிலைமையில தேனிலவு தேவையாங்கிறாங்க. எங்களோட உண்மையான சந்தோஷம் சித்தர் சுவாமி பாலாம்பிகா இவங்க லட்சியத்துல நாங்க அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது. அதனால நாங்க தேனிலவுக்கு போக விரும்பல. அட, இங்க பாத்தியா புது மாப்பிள்ள பேசுற பேச்ச? மல்லிதான் அப்படின்னா குரு அதுக்கு மேல இருக்காரே. இவங்க தான் ஆதர்ச தம்பதிகள் போல. குரு, மல்லி, நீங்க 2 பேரும் தேனிலவுக்கு போக வேண்டாம். ஆனா இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ரொம்ப தூரம் போக வேண்டாம். மல்லியோட சொந்த ஊருக்கு போய் மல்லியோட வீட்டுல இருங்க. அங்க எங்களுக்கு என்ன வேலை? இங்க இருந்தாலாவது பாலாம்பிகா சித்தர் சுவாமிக்கு உதவியா இருப்போம். அது கல்யாணத்துக்கு முன்னால. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கடமை, இல்லற தர்மம்னு ஒண்ணு இருக்கே, அதை நீங்க பார்க்க வேண்டாமா? எங்களை ஏன் விரட்டுறீங்க? நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். மல்லி, உங்களை போக சொன்னது நான் இல்ல, நம்ம சித்தர் சாமி.